பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த அருமையான உபவாச நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை பாருங்க. இன்றைய தினத்தில் நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். இதை யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா, நீ மார்த்தாள் மரியாள் அவருடைய சகோதரர் லாசரு மரித்து போகிறார். மரித்து போனதுக்கு பின்பதாக அவனை கொண்டு போய் கல்லறையில் வைத்து விடுறாங்க. அப்போ கல்லறை வைத்ததுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கு வரும்போது எல்லாரும் சொல்றாங்க, அவன் மரித்து போய்விட்டான் அப்படின்னும் போது இயேசு ஆரம்பத்திலே ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு. என்னன்னா, அவன் மரித்து போகவில்லை, அவன் நித்திரையா இருக்கிறான். இது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி இல்லை, இந்த வியாதி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வியாதி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே பார்த்தோம்னா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இது மரணத்துக்கு ஏதுவானது அல்ல, இது தேவ நாம மகிமைக்காகவே அப்படின்னு. அப்போ நிறைய விஷயங்கள்ல நமக்கு ஒரு காரியம் தாமதமாகுது, நமக்கு சரியாவே நடக்கலை, இல்லை எல்லா காரியமும் மரித்து போன மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நாம் நினைச்சிடும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் இதுக்கு உயிர் கிடையாது, இதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை மாறாது, ஸோ ஒரு வேளை இதுக்கப்புறம் இந்த வியாதி நம்மளை விட்டு போகாது, இல்லைன்னா இந்த விஷயம் நமக்கு நிறைவேறாது அப்படின்னு நாமளே ஒரு தீர்மானத்துக்குள்ளே போயிடுறோம். ஏன்னா அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு மாம்சரீகமான ஒரு நினைவுகளில் நம்ம போயிடுறோம். ஆமென், அல்லேலூயா. அப்படிதான் இந்த இடத்துலையும். ஸோ அந்த சகோதரன் மரித்து போகிறான். அந்த மரணத்துக்கு முன்பதாக அறிவிக்கிறாங்க இயேசு கிட்ட, இந்த மாதிரி அவனுக்கு வியாதியா இருக்குன்னு. ஆனால் அவர் வருவதற்குள்ளாகவே இந்த பிள்ளை மரித்து போகிறான். ஸோ அந்த ஒரு வாலிபன் மரித்து போனதுக்கு அப்புறம் அவனை கொண்டு போய் கல்லறையில் வைக்கிறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து ஊருக்குள்ள வருகிறார். வரும்பொழுது அந்த கல்லறு கிட்ட இருந்து இயேசு சொல்லுகிறார், அந்த கல்லை புரட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லுகிட்ட பேசும்போது அப்போ அவங்களுடைய சகோதரி பெரியவர் சொல்லுகிறா, மார்த்தா, இல்ல ஆண்டவரே, இப்பொழுது நாருமே, அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லப்படுகிறது. மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றார். ஸோ இப்போ நம்ம இந்த ஓப்பன் பண்ணோம்னா 4 நாள் ஆச்சு அவனை உள்ள வச்சு, இப்போ போய் எப்படி ஆண்டவரே அப்படி நாருமே, அதனால வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னும் போது இயேசு சொல்லுகிறார், இல்ல நீ விசுவாசித்தா தேவ மகிமையை நீ இப்பொழுது காண்பாய். அவ முன்னாடியே இயேசு கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே சொல்றா. இயேசு ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருக்கிறார், மா, நானே உயிர் தெழுதலும் மகிமையா இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது இவ சொல்றா, ஆமா ஆண்டவரே, ஒரு நாள் எல்லாரும் மரிப்போம், மறுபடியும் எல்லாரும் ஒரு நாள் உயிர் தெழுவோம், அதை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு இயேசு அப்பவும் சொல்றாரு 26ஆவது வசனத்துல, இல்ல நீங்க விசுவாசிச்சினா இந்த டைம், இந்த நேரத்துல நானே உயிர் தெழுதலின் ஜீவனமா இருக்கிறேன் என்று நீ விசுவாசித்தால் மரித்தவன் பிழைப்பான் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் கொடுக்குறாரு. அதையும் மீறி இந்த அம்மா சொல்றாங்க, இல்ல ஆண்டவரே, இது நாரும், இது பிரச்சனை. இயேசு சொல்ல வர்ற வார்த்தைகளையே இந்த அம்மா புரிந்து கொள்ளல. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறோம். நமக்கு புரிதல் இல்லாம போகுது. வேதத்தை வாசிக்கிறதுக்கும் வேதத்துல இருந்து கடவுள் பேசுறதுக்கு ஒரு புரிதல் நமக்கு தேவை. உலக பிரகாரமான ஜனங்க நிறைய பேர் நம்ம கிட்ட பேசுறாங்க, நிறைய பேர் நெகட்டிவா பேசுறாங்க, மைனஸா பேசுறாங்க, நம்மளை இக்னோர் பண்ணி பேசுறாங்க, நம்ம கிட்ட இருந்து எல்லாமே தவறுதலாய் புரிந்து கொண்டு பேசுறாங்க. அதெல்லாம் நமக்கு ரொம்ப தெளிவா புரியுது. உடனே அதுக்கு ரியாக்ட் பண்றோம். ஆமா இல்ல, அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற வார்த்தைகளுக்கெல்லாம் ரியாக்ட் பண்றோம். ஆனா வேதத்துல அதே கண்ணோட்டத்தோட பார்க்க கூடாது. வேதத்தை பார்க்கும்போது எப்படி தெரியுமா பார்க்கணும்? தேவன் என்ன சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது, தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளதா இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நாம விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமென். யோவான் 14ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கிறோம், என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னா, அப்ப நீங்க கேட்கிறத அவர் செய்வார். நாமத்தை கொண்டு வரும்பொழுது ஆண்டவர் செய்வார். அதுதான் இங்க இயேசு கிறிஸ்துவும் ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் எப்படிப்பட்டவரானுங்கன்னா, நான் ஜீவனா இருக்கிறேன், என்னை விசுவாசிச்சுனா மரித்த எல்லாமே உயிரடையும். ஆமென், அல்லேலூயா. இன்றைய பொழுது எந்த காரியம் மரித்து போச்சோ, எந்த காரியம் உங்கள் கைவிட்டு போச்சோ, எந்த காரியம் நம்பிக்கை இல்லாமல் போச்சோ, எந்த காரியத்தை குறித்து மன சஞ்சலத்தோடு, சுவாமி ஆண்டவரே போதும் ஆண்டவரே, எனக்கு இது ஹோப்பே இல்லை ஆண்டவரே, போங்க, என் கண்ணு முன்னாடி ஒண்ணுமே தெரியலன்ற மாதிரி இருந்தீங்கன்னா, தேவன் சொல்லுகிறார், இந்த மரித்த காரியம் உயிர்ப்பிக்கப்படும், அந்த காரியம் பிழைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் என்னன்னா, நாரி போச்சு ஆண்டவரே, எங்க குடும்பம் கெட்டு போச்சு ஆண்டவரே, எப்ப எங்க சாட்சி ஒண்ணுமே இல்லாம போச்சு ஆண்டவரே, எல்லாரும் முன்னாடி நான் நல்லா பேர் எடுத்துட்டு இருந்தேன், ஆனா இப்போ இப்படி போயிடுச்சு ஆண்டவரே, எங்க குடும்பம் இப்படி கைவிட்டுருமோன்னு பயமா இருக்கு, அந்த ஊருக்குள்ள எங்களால் தலை காட்ட முடியல ஆண்டவரே, அப்பா இப்படி ஆயிடுச்சு, இந்த வியாதி நிமித்தமா எங்களை கொன்னுடுது, இப்படியெல்லாம் நம்ம நெகட்டிவா நம்மளே நாம வாயை திறந்து அந்த காரியத்தை அவ்விசுவாசப்படுத்தி அவ்விசுவாசமான நினைவுகளோட அதை ஒன்றுமில்லாமல் சாகடிக்கிறோம். இல்ல தேவன் எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கிறவர், ஒவ்வொரு காரியத்தையும்
உயிர்ப்பிப்பார், மனிதனை உயிர்ப்பிப்பார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், அல்லேலூயா. அப்படியே கிறிஸ்து சொல்லிட்டு வராரு. யாருமே இவ பேசின நெகட்டிவ் வார்த்தையை கேட்டுட்டு தான் சொல்றாரு, நீ விசுவாசிக்கிறியா? விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். ஆமென், அல்லேலூயா. அப்பொழுது கிட்ட வந்து அந்த கல்லை எடுத்து போட்டதுமே, லாசருவே எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு 43ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமிட்ட பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். ஆமென், அல்லேலூயா. அவன் கால்களும் அவன் கைகளும் பிரேத சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது, முகங்களும் சீலைகளால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இந்த கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்றார். ஆமென். இதற்கு ஒரு ப்ராஃபஸியான வேர்டு. தேவனாகிய கர்த்தர் இந்த உபவாச ஜெபத்தில் உங்கள் கட்டுகளை கழற்றுகிறார், கால்களின் கட்டுகளை எடுக்கிறார். ஆண்டவர் முகத்தில் கட்டப்பட்ட கட்டுகளை அவிழ்த்து போடுகிறார். உங்களை சுற்றி இருக்கிற எல்லா கட்டுகளையும் கர்த்தர் அவிழ்த்து போடுவார். விசுவாசிங்க. என் தேவன் இன்றைய தினத்தில் இந்த உபவாச ஜெபத்தில் எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண செய்வார். அவர் என்னை கைவிட மாட்டார். என் குடும்பத்தின் சூழலை மாற்றுவார், என் வருமானத்தை மாற்றுவார், என் கம்பெனியின் சிச்சுவேஷனை மாற்றுவார். நான் வேலை ஸ்தலத்தில் என்னை சாட்சியாய் கர்த்தர் கொண்டு செய்வார். என்னை குறித்து சாட்சி கெட்டு போச்சு, ஆனாலும் அது மறுபடியும் நற்கந்தமாய் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் என்னை நிற்க செய்வார் என்று விசுவாசிங்க. நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. ஸோ தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் மரித்ததை உயிரடைய செய்கிற தேவன். அவர் மறுபடியும் கொண்டு வந்து முன்னாடி நிற்க வைக்கிற தேவன் அவர். ஸோ நிற்க வைப்பார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, திடமனதா இருங்க. என் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுதும் உங்கள் காரியத்தை குறித்து நீங்கள் விசுவாசித்தா மகிமையை காண்பீர்கள். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் கேட்ட ஒவ்வொரு ஜெபத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. என் பிள்ளைகள் அங்கலாய்த்து என்னெல்லாம் விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ எல்லாவற்றும் ஆமென்றும் ஆமென் என்று வாய்க்கப்படும். மரித்ததெல்லாம் உயிரடையட்டும். பெரிய அற்புதங்களை காண செய்யும். வியாதியோடு போராடுகிற எல்லா போராட்டங்களையும் இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். பூரண சுகமும் ஆரோக்கியமும் சரித்து நிரப்பி ஆசீர்வதித்து குடும்பத்தை வழிநடத்தும். ஆசீர்வதியும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.